தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் தலைமை செயலாளரும் அன்பு தம்பி ரகு அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற நகரமன்ற உறுப்பினர் அனுசுயா சத்யசீலன் அவர்களே, தொழிலாளர் துணை அமைப்பாளர் அன்பு தம்பி சேரன் கதிர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட பிரதிநிதி அன்பு சகோதரர் ராம் அவர்களே, இளைஞர் அமைப்பாளர் அன்பு தம்பி சாரி அவர்களே, கோபி அவர்களே, வல்லரசு அவர்களே, மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் பழனி அவர்களே, பொருளாளர் முருகன் சார் அவர்களே, மற்றும் நிறைய பேர் இருக்கீங்க. அனைவரும் வருகை தந்துள்ள நகர கழக நிர்வாகிகளே, இந்த பகுதியின் இளைஞரணி தம்பிமார்களே, குட்டீஸ்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக தலைவர் தளபதி அவருடைய 73வது பிறந்தநாள் விழா, ஏதோ இந்த ஒரு பிறந்தநாள் விழாவை இந்த இயக்கம் கொண்டாடுவதில்லை. தமிழகத்தில் ஒரு இயக்கத்திற்கு உழைக்கின்ற ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், தளபதி அண்ணன் உதயநிதி, இப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்தநாள் விழா எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் சிறப்பான முறையில் ஏழை எளிய மக்களுக்கு பங்கு பெறும் வகையில் அன்னதானம், நல உதவிகள் நகர கழகத்தின் சார்பாகவும் வார்டு கழகத்தின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் 14 வயதில் கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்ற இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் 73 வயது வரையும் இந்த இயக்கத்தில் பணியாற்றி தான் இன்றைய தினம் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் நான் முதலில் முதலமைச்சர் ஆவேன், முதலில் ராஜா ஆவேன், அப்பதான் அதற்கு பிறகுதான் மக்களை சந்திப்பேன் என்ற ஒரு இருமாப்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றே இந்த நாளில் தெரிவித்துக் கொள்வது என்ன என்றால், இது சினிமா கிடையாது. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கலாம், 150 பேர் அடிக்கலாம். இந்த பக்கத்தில் நான் பக்கம் ட்ரெயின் மேலே எகிரி பிடிக்கலாம், ஏன் பிளைட்டே கூட இழுத்து பிடிக்கலாம். ஆனால் இது மக்களுடன் பழகி மக்களுடன் அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையில் வேலையை பணியை செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த நாட்டின் தலைவராக ஆக முடியும். ஆனால் சினிமா என்ற ஒரே ஒரு துறையின் மூலமாக அந்த துறையில் ஒரு முன்னணி நடிகராக இருந்துவிட்டு இன்றைய தினம் ஒரு 4-5 நிகழ்ச்சியில் மட்டும் தமிழ்நாட்டில் கலந்து கொண்டு நான் நேராக முதல்வர் செஞ்சார் கோட்டைக்கு பணியூரில் வந்து அமர்வேன் என்று ஒரு இருமாப்போடு இருக்கிறார். அவருக்கு வருகிற 2026 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த திராவிட இயக்கத்திற்காக இன்றைய தினம் நாம் நம்முடைய தலைவர் அவர்களை எடுத்துக்கொள்வோம் என்றால், இன்றைய தினம் மகளிருக்கு கிட்டத்தட்ட திடீர் என்று காலையில் பார்க்கும்போது 5000 ரூபாய் வந்து ஒவ்வொரு மகளிருக்கு போட்டாங்க. எல்லா மகளிரும் ஃபோன் போடுறாங்க, என்னங்க 5000 வந்தது 5000 வந்தது. அவங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஒரு 100 ரூபாய் கடை வாங்கினாலும் 3 நாள் நம்மளால ஏமாற்றுவோம். ஒரு 100 ரூபாய் யாராவது பக்கத்துல கேட்டவன் ரொம்ப கஷ்டமாகுது, நாளைக்கு தரேன் நாளைக்கு ஒரு அப்படியே ஏமாத்திட்டு போனோம். பணம் இருந்தால் கூட கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் மாதந்தோறும் நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய உரிமை தொகையாக, இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் கருணை தொகை என்று. நான் அவரை தயவு செய்து ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கருணை எப்போ வரணும்? எனக்கு கொரோனா காலத்தில் 2 வருடமாக வேலைக்கே செல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்து ஒரு வேளைக்கு 3 வேளை சாப்பிடுவார்கள், ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற பொழுது நம்முடைய ஒப்பீட்டு தலைவர் கலைஞர்கள் சொன்னார்கள் 5000 வழங்குங்கள் என்றார்கள். ஆனால் என்னால் வழங்க முடியாது, 1000 ரூபாய் தான் வழங்க முடியும்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே சொல்றாரு கருணை நீ 10,000 இல்ல உங்க மோடி மாதிரி 15 லட்சம் தரேன்னு சொன்னா கூட வருகிற தேர்தலில் உனக்கு கண்டிப்பா ஓட்டு கிடையாது. ஏன்னா இன்றைய தினம் பிஜேபி பாஜக கிளை கழகமாக ஆயிடுச்சு. நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி, மோடியுடைய நிகழ்ச்சி, அதுல மாநாட்டு பந்தல்ல நம்முடைய மண்ணின் மைந்தனாக ஒரு சமூக நீதி பாதுகாவலர் விளங்கிய தந்தை பெரியாருடைய புகைப்படம் மேலே
வைத்திருக்கிறது. அதை பார்த்தவுடன் பிஜேபி கார மேலன்னு போன் பண்ணா உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு தாமரை சின்னத்தை வைக்கிறான் தமிழ்நாட்டில். அப்ப எந்த அளவுக்கு அடிமையாக விலகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்கள் இப்ப வந்திருக்கிற சினிமாத்துறை சொல்றாரு, நாங்களாம் பிஜேபி ஏத்துக்கல, பிஜேபி நான் எதிர்த்து குரல் கொடுக்குறேன். என்ன குரல் கொடுக்குறேன்? உன்னுடைய படம் ரிலீஸ் பண்ணாத சென்சார் போர்டு தடுக்கிறான், நல்லா தெரியும். அதை கண்டிச்சு ஒரே ஒரு குரல் கொடுக்குறியா? அல்லது அதற்காக குரல் கொடுத்த நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் கட்சி பாகுபாடின்றி